ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க, குழி பணியாரம் செய்ய போறேன். அது போட்ட இன்கிரீடியன்ட் என்னன்னா கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, இது 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். இன்னொரு பாதி வெங்காயம் அரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, யாருக்கு வெங்காயம் பார்த்தா பிடிக்காதுன்னு கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. கண்ணில் எல்லாம் தண்ணி வருது. பாதி வெங்காயம் அரியதுக்குள்ளவே தலைவலி வந்த மாதிரி ஆச்சு. கச்சா கச்சாடு இறக்குறது யாருக்கு யாருமே எல்லாரும் கோவமா இருந்தா வெங்காயம் கையில குத்துட்டா ரொம்ப அருமையா இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் சொல்றேன் இந்த வார்த்தைன்னா, ரொம்ப கோவப்பட்டு அந்த அளவு பரவாயில்ல, அவங்கள இது மாதிரி கச்சுக்கா கச்சுக்கா பாருங்க அறிறேன். கச்சுக்கா 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 கச்சுக்கா, இன்னும் கோவம் இன்னும் கோவம் இன்னும் கோவம் இன்னும் கோவம். யார் யாரு மேல யாருக்கு கோவத்தை எல்லாம் இந்த வெங்காயம் மேல தீத்தடல. அதுக்கு மேற்பட்டு இன்னொரு விஷயம், நேற்று சார்ஜர் வாங்கின இந்த கத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜிக்ஸா கத்தின்னு கொடுத்துருக்குறாங்க. அது சரியாவே அறியல, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வாங்கினா ஓ நொக்கிய கத்தியா வாங்கிட்டு இருக்கிறேனே. எங்க வீட்டுக்கார வந்தா எங்க திட்டு வாங்குறேனோ தெரியல. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தேன். எதுக்கு இப்படி இருக்கிறது தான் காட்ட முடியும், இல்லாததெல்லாம் என்ன சொல்றீங்க, அலங்காரமா காட்ட முடியாது. எது நம்ம யூஸ் பண்றோம், எது நம்ம கிச்சன்ல வச்சுருக்கிறோம் அதுதான் காட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சாமான் கழுவி அப்படியே கூடையில இருக்கு, இன்னும் அடுக்கல. மத்தியானம் சமைக்கலான்னு பார்த்தோம், வேண்டாம் மாவு புளிச்சிடுவோன்ட்டு இருக்கிற மாவுலயே அட்ஜஸ்ட் பண்ணி குழி பணியாரம் செஞ்சிடலாம் மத்தியானத்துக்குன்ட்டு செய்ய போறேன். ஸ்வீட் போண்டா கேட்டுருக்கிறாங்க. அது சாயந்தரத்துக்கு எங்க பசங்களே செய்வாங்க, அது கூட லைவ் வீடியோல போட போறாங்க. வீடியோல போடுறீங்களா? நீங்க தான் அந்த ஸ்வீட் போண்டா, இந்த ஸ்வீட் போண்டா பண்ணீங்கன்னா வீடியோல போடுங்க. இதெல்லாம் பண்றது கரண்டியே இல்ல, எல்லாம் கழுவிட்டு என்னது அண்ணா கூடல சேர்த்துக்கிறாங்க. அதான் அதுதான் எல்லாமே வேணா ஸ்வீட் போண்டா. தூரம் இருந்தது, கிட்ட வராது. அங்க இருந்து ஷூட் பண்ணு, பரவாயில்ல. பாருங்க, முள்ளங்கி பருப்பு சாம்பார் இருக்கு, அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இது மூடி வைக்கணும். மூடி வச்சேன் ஆச்சா, இது தனியா வச்சிடறேன் ஆச்சா. இங்க தொரடை பாருங்க, மாவுல சேர்த்துட்டேன். மாவுல சேர்த்துட்டேன். ஆனாலும் கொஞ்சம் சேர்க்கிறேன். என் பையன் சொன்னேன், அவன் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறான், கொஞ்சம் சிக்கனோ மட்டனோ தர வாங்கினான்னு சொல்லி சொன்ன பேச்சு கேட்காத ஃப்ரெண்டு கூட போயிருக்கிறான். பாருங்க,
இந்த பட்டுக்கு லைட்டா என்ன தடவை ஊத்த போறேன். தடவுல குச்சி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு துணி வந்து கட்டுறதுக்குள்ள இன்னும் லேட் ஆயிடும். ஒரு முறையும் அது பண்ண கொள்ள பாருங்க காஞ்சிருக்குது. அப்புறம் சொல்றது சத்தம் வருதா? அதே போதும். பாரு அவ்வளவுதான். ரொம்ப தீயெல்லாம் வச்சுட்டு போடாதீங்க. ஆச்சா, சட்னி ஆட்டினா வேஸ்ட் ஆகும். கொஞ்சமா சாப்பிடுவாங்க. அதுக்கு இருக்கிற குழம்புலயே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட போறோம். சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு தூக்கம் தூங்கிட்டு ஈவினிங்கு இதர செய்யலான்னு பார்த்து நிற்கிறோம். இப்ப லைவ்ல வர தொட்டு எங்களுக்கு வீடியோ போடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு வீடியோ போடாத இருக்க முடியாது. வீடியோ போடுறோம் நானும் எங்க வீட்டுக்காரு. அப்புறம் இதர மிஸ்டேக்குங்க நம்ம பேசுறதோ சில மிஸ்டேக்குங்க இதர இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுல சாதாரணமா நாங்க பேசுவோம், சாதாரணமா இருப்போம். ஏன்னா ஒரு வீடியோல பேசுறது கொஞ்சம் பதட்டமா இல்லைன்னா எப்படி வருமோ, நம்மளோட வார்த்தை மத்தவங்க வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது தொட்டு கொஞ்சம் பதட்டம். கரெக்டா நம்ம பேசுறோமான்றது. சாதாரணமா பேசும்போது டக்கு டக்குன்னு பேசிடுறோம், உங்களுக்கே தெரியும் அது. அப்புறம் சாரீஸ் பத்தி சொன்னேன். அது கூட அவ்வளவுதான். யதார்த்தமா அப்படின்னா விற்கணும் அந்த ஐடியா, பிசினஸ் பண்ணோன்றது எதுவும் இல்லை ஐடியா. நான் ஒரு 4 சாரீஸ் வாங்கிட்டு வந்தேன் பங்கார்பேட்ல இருந்து. அந்த சாரீ பார்த்து சிலர் கேட்டாங்கோ எவ்வளோ ரேட்டு, அப்புறம் நல்லா இருக்கேன்ட்டு. அதை பார்த்து சரி ஏன் நாங்க வந்து வாங்கக்குள்ளவே அதை ஒரு ஒரு சாரீஸ்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வீடியோல வந்து காமிச்சிருப்பேன். இன்னொரு சாரீ ஒயிட் அண்ட் பிளாக், அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணிருக்கிறேன். நீங்க கூட பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பிளாக் ப்ளவுஸ் கட் பண்ணி. அது இன்னும் போடலை. போட்டு அந்த சாரீ கட்டி நான் வந்து யூடியூப்ல சொல்றேன். அப்புறம் வந்து இன்னும் 2 சாரீ இருக்கு. பிளாக் ஒன்று, நெவி ப்ளூ ஒன்று, ஃப்ளவர், அது ஒரு மாதிரி பிரிண்டட்ல. அது இன்னும் ப்ளவுஸ் தைக்கல. என்னோட பொண்ணு வந்து காலேஜ் போறா. அவளது யூனிஃபார்ம் ஒன்று கட் பண்ண டாப்ஸ். அதுக்கு ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கோ, ஆனா சார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருக்குறீங்க ஆனா சார்ட் பண்ணல. பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தயவு செஞ்சு எதார மிஸ்டேக் இருந்தா, நான் எதார சொல்றது வந்து கரெக்ட் இல்லைன்னாலுமே சாட் பண்ணுங்க. எதார புரியலனாலுமே வந்து நாங்க கலெக்ஷன் பண்ணிக்குவோம். அதே மாதிரி அதோட டாப்போட பேண்ட் வந்து கட் பண்ணிட்டேன். அது வந்து யூடியூப்ல போட முடியாத ஆயிடுச்சு. ஏன்னா கட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பேண்ட் அன்னைக்கு வந்து. இது இப்போ தைச்சிட்டு பிறகுதான் அதை சொல்ல போறேன். கொஞ்சம் அப்புறம் அந்த ட்ரெஸ் போடும்போது என் பொண்ணு போட்டுன்னு போகும்போது நான் காட்டுறேன் யூடியூப்ல. அப்புறம் இன்னும் எது பத்தி பேசணும்னு நினைச்சேன். லைவ்ல வர்றது எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா யூடியூப் தான் ஷார்ட்ஸ்ல வீடியோல வந்து நிற்கிறோம், லைவ் என்னத்துக்குன்றது. ஆனா சரி நாங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் மற்றவங்களுக்கு பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கன்றதோட லைவ்ல போனா சிலர் வந்து நம்மள வந்து கரெக்டா அவங்க சாட் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் பேசலான்றதுக்கோஸ்கரம் லைவ்ல வந்தேன். சிலர் சாட் பண்றீங்கோ அப்படின்னா உங்க மனசுல என்ன நினைச்சு சாட் பண்றீங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சிலர் வந்து அது சாதாரண
சாதாரணமா விஷயம் விடுன்னு நினைச்சுக்குவாங்க. சிலர் அது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது சிலர் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வார்த்தைங்கள்ல. அதே மாதிரி கஷ்டப்படுத்த வார்த்தைங்களை தயவு செஞ்சு சாட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரே விஷயம் விடு, நீங்க பண்ற சாட்டு சரி ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இதயத்துல ஏதார நீங்க பண்ற சாட் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில வார்த்தைங்களே வராத மாதிரி இருக்கும். நீங்க தயவு செஞ்சு அந்த சாட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லபடியா என்ன சொல்றீங்க, அந்த வேர்டுங்க ஆகட்டும் வார்த்தைங்க நல்லபடியா சாட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இது சாப்பிடும் போது ஷார்ட்ஸ்ல நாங்க போட போறோம். இவ்வளவு இவ்வளோ நேரம் அப்படின்னா இந்த சமயத்துக்கு இவ்வளோ நேரம் நாங்க இந்த வீடியோ போடுறது கூட ஒத்து வச்சதுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது தொடர்ந்து எல்லாரும் பார்க்கணும், எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கிறவங்க எல்லாருமே. ஓகே, பாய்.